Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which legislative body recently saw the introduction of a bill to punish insult to the national song? தேசிய கீதத்தை அவமதிப்பவர்களை தண்டிக்கும் மசோதா சமீபத்தில் எந்த சட்டமன்ற அமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது? The correct answer is Rajya Sabha. A bill to punish insult to the national song was recently introduced in the Rajya Sabha. சரியான பதில் மாநிலங்களவை. தேசிய கீதத்தை அவமதிப்பவர்களை தண்டிக்கும் மசோதா சமீபத்தில் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. Question 2. What social media platform did the Prime Minister urge his ministers to proactively engage with youngsters on, following student protests? மாணவர் போராட்டங்களைத் தொடர்ந்து இளைஞர்களுடன் சுறுசுறுப்பாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் தனது அமைச்சர்களை எந்த சமூக ஊடக தளத்தில் வலியுறுத்தினார்? The correct answer is Instagram. PM Modi asked ministers to engage with youngsters on Instagram after student protests. சரியான பதில் Instagram. மாணவர் போராட்டங்களுக்குப் பிறகு இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களுடன் ஈடுபடுமாறு பிரதமர் மோடி அமைச்சர்களை கேட்டுக்கொண்டார். Question 3. How many officials were recently sacked by the National Testing Agency, NTA, in a bid to bring about exam reforms and tackle paper leaks? தேர்வு சீர்திருத்தங்களைக் கொண்டு வரவும் வினாத்தாள் கசிவுகளைச் சமாளிக்கவும் தேசிய தேர்வு முகமை NTA சமீபத்தில் எத்தனை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்தது? The correct answer is 47. The National Testing Agency, NTA, terminated 47 officials from their services. சரியான பதில் 47. தேசிய தேர்வு முகமை NTA 47 அதிகாரிகளை பணிநீக்கம் செய்தது. Question 4. What is the name of the scheme recently launched to give the sports sector a makeover, focusing on infrastructure development and equipment provision through a public-private partnership model? பொதுதனியார் கூட்டாண்மை மாதிரி மூலம் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் உபகரணங்கள் வழங்குவதில் கவனம் செலுத்தி விளையாட்டுத் துறைக்கு ஒரு புதிய தோற்றத்தை கொடுக்க சமீபத்தில் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? The correct answer is Operation Kalari. Operation Kalari aims to give the sports sector a makeover through PPP model. சரியான பதில் ஆபரேஷன் கலாரி. ஆபரேஷன் கலாரி PPP மாதிரி மூலம் விளையாட்டுத் துறைக்கு ஒரு புதிய தோற்றத்தை கொடுக்க இலக்கு வைத்துள்ளது. Question 5. Which Indian state's chief minister is planning a farm-to-school link for the government's breakfast scheme? அரசாங்கத்தின் காலை உணவு திட்டத்திற்காக பண்ணை முதல் பள்ளி வரை இணைப்பை எந்த இந்திய மாநிலத்தின் முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளார்? The correct answer is Telangana. Telangana CM Revant Reddy plans a farm-to-school link for the breakfast scheme. சரியான பதில் தெலுங்கானா. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி காலை உணவு திட்டத்திற்காக பண்ணை முதல் பள்ளி வரை இணைப்பை திட்டமிட்டுள்ளார். Question 6. Ravneet Singh Bittu recently resigned from which position after his Rajya Sabha tenure ended? ரவ்னீத் சிங் பிட்டு தனது ராஜ்யசபா பதவிக்காலம் முடிந்த பிறகு சமீபத்தில் எந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார்? The correct answer is Union Minister. Ravneet Singh Bittu resigned as Union Minister after his Rajya Sabha tenure ended. சரியான பதில் மத்திய அமைச்சர். ரவ்னீத் சிங் பிட்டு தனது ராஜ்யசபா பதவிக்காலம் முடிந்த பிறகு மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். Question 7.
Over which city in Iraq were 5 explosive-laden drones downed by Kurdish forces? ஈராக்கில் உள்ள எந்த நகரத்தின் மீது குர்திஷ் படைகளால் 5 வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன? The correct answer is Erbil. Kurdish forces downed 5 explosive-laden drones over Erbil, Iraq. சரியான பதில் எர்பில். குர்திஷ் படைகள் ஈராக்கின் எர்பில் நகரின் மீது 5 வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தின. Question 8. Which country recently shot down a drone in its airspace for the first time, approximately 114 kilometers from its capital? எந்த நாடு சமீபத்தில் தனது வான்வெளியில் முதன்முறையாக ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது? அது அதன் தலைநகரிலிருந்து சுமார் 114 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்தது. The correct answer is Romania. Romania shot down a drone in its airspace for the first time. சரியான பதில் ருமேனியா. ருமேனியா தனது வான்வெளியில் முதன்முறையாக ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது. Question 9. How many dedicated chemical parks are to be set up under the newly approved Bhavyarasayan scheme? புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட பவ்யாரசாயன் திட்டத்தின் கீழ் எத்தனை பிரத்யேக இரசாயன பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன? The correct answer is 3. 3 dedicated chemical parks are to be set up under the Bhavyarasayan scheme. சரியான பதில் 3. பவ்யாரசாயன் திட்டத்தின் கீழ் 3 பிரத்யேக இரசாயன பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. Question 10. Which international sports federation's chief, Arkady Dvorkovich, is facing an EU travel ban and asset freeze due to Russia war sanctions? ரஷ்யா போர் தடைகள் காரணமாக எந்த சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்பின் தலைவர் ஆர்கடி டிவோர்கோவிச் ஐரோப்பிய ஒன்றிய பயணத் தடை மற்றும் சொத்து முடக்கத்தை எதிர்கொள்கிறார்? The correct answer is FIDE, World Chess Federation. Arkady Dvorkovich, chief of FIDE, World Chess Federation, faces EU sanctions. சரியான பதில் FIDE, உலக செஸ் கூட்டமைப்பு. FIDE, உலக செஸ் கூட்டமைப்பு, தலைவர் ஆர்கடி டிவோர்கோவிச் ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை எதிர்கொள்கிறார். Question 11. For what specific type of cases has Prime Minister Modi recently called for the establishment of fast-track courts, amidst concerns about mounting backlogs? குவிந்து கிடக்கும் வழக்குகளைப் பற்றிய கவலைகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடி சமீபத்தில் எந்த குறிப்பிட்ட வகை வழக்குகளுக்கு விரைவு நீதிமன்றங்களை அமைக்க அழைப்பு விடுத்தார்? The correct answer is paper leak cases. PM Modi wants fast-track courts for paper leak cases. சரியான பதில் வினாத்தாள் கசிவு வழக்குகள். வினாத்தாள் கசிவு வழக்குகளுக்கு விரைவு நீதிமன்றங்களை பிரதமர் மோடி விரும்புகிறார். Question 12. Who accepted the resignation of Ravneet Singh Bittu from the Union Council of Ministers? மத்திய அமைச்சர்கள் குழுவில் இருந்து ரவ்னீத் சிங் பிட்டுவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டவர் யார்? The correct answer is President. President Draupadi Murmu accepted Ravneet Singh Bittu's resignation. சரியான பதில் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரவ்னீத் சிங் பிட்டுவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார். Question 13. In which Indian state did the Rashtriya Sevika Samiti, RSS Women's Wing, recently kick off its 3-day national executive meeting? ராஷ்டிரிய சேவிகா சமிதி, RSS பெண்கள் பிரிவு, தனது 3 நாள் தேசிய செயற்குழு கூட்டத்தை சமீபத்தில் எந்த இந்திய மாநிலத்தில் தொடங்கியது? The correct answer is Haryana. The RSS Women's Wing began its national executive meeting in Haryana. சரியான பதில் ஹரியானா.
R. பெண்கள் பிரிவு தனது தேசிய செயற்குழு கூட்டத்தை ஹரியானாவில் தொடங்கியது. Question 14. According to a Liptek report, approximately how many pension beneficiaries dropped in Andhra Pradesh between July 2024 and July 2026? லிப்டெக் அறிக்கையின்படி ஆந்திர பிரதேசத்தில் ஜூலை 2024 மற்றும் ஜூலை 2026க்கு இடையில் தோராயமாக எத்தனை ஓய்வூதிய பயனாளிகள் குறைந்துள்ளனர்? The correct answer is 3 lakh. Pension beneficiaries in AP dropped by 3 lakh in 2 years. சரியான பதில் 3 லட்சம். ஆந்திர பிரதேசத்தில் ஓய்வூதிய பயனாளிகள் 2 ஆண்டுகளில் 3 லட்சம் குறைந்துள்ளனர். Question 15. What was the primary reason cited by Rahul Gandhi for the disruption of Lok Sabha proceedings, demanding the resignation of the corrupt education minister? மக்களவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டதற்கும் ஊழல் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறியதற்கும் முதன்மை காரணம் என்ன? The correct answer is paper leak cases. Rahul Gandhi cited paper leak cases as the reason for demanding the education minister's resignation. சரியான பதில் வினாத்தாள் கசிவு வழக்குகள். வினாத்தாள் கசிவு வழக்குகளே கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய கோரியதற்கான காரணம் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டார். Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.